அதாவது சொல்லப்போனா ஆப்பிள் பிராண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சரிங்கே பண்றது இல்லங்க. அவங்க வெறுமே கோர் ப்ராசஸரா நினைக்கிறது மார்க்கெட்டிங் மட்டும் தான். அப்ப மார்க்கெட்டிங்கே பண்ணணும்னா ப்ராடக்ட்டே மேனுஃபேக்சரிங் பண்ணாம எப்படி அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மேனுஃபேக்சரிங்கே அவுட் சோர்ஸ் பண்ணி Foxconn, Pegatronன்ற 2 கம்பெனி கிட்ட குடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க Pegatron, Foxconn எப்படி புரொடக்ஷன் பண்ணுவாங்க? அவங்க புரொடக்ஷன் பண்ற மெத்தட் தான் இங்க அல்டிமேட். அவங்க 600, 700 ரா மெட்டீரியல ப்ரொக்யூர் பண்ணி, அசெம்பிள் பண்ணி, மேனுஃபேக்சரிங் பண்ணி, அத ஆப்பிள் பிராண்ட் கிட்ட குடுத்து, ஆப்பிள் பிராண்ட் அத புரமோஷன் பண்றது மட்டும் தான் அவங்க வேலையே. அதாவது சொல்லப்போனா ஐஃபோனோட ஸ்பீக்கருக்கு JBLம், போஸும் ஒரு சப்ளையர்னா, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு சப்ளையரா டொல்பை பிராண்ட் இருக்காங்க. இந்த மாரி அப்பனுக்கு அப்பன் ஒருத்தன் இருக்க மாரி சப்ளை செயின்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் முன்னாடி போயின்னே இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து பின்னாடி வந்துட்டே இருந்தா கஸ்டமர் கிட்ட வந்து சேருமே. அப்ப இதுல லாஜிஸ்டிக்ஸ் என்ன பண்ணும்? நம்ம என்ன பக்கத்து வீட்ல சாமான் குடுக்கவா போறோம்? சப்ளையர் ஒருத்தனும் பக்கத்து ஊரு, பக்கத்து நாடு, பக்கத்து கண்டம் தாண்டி தாண்டி இருக்கானுங்க. இவனுங்க எல்லாரையும் கனெக்ட் பண்றதே லாஜிஸ்டிக்ஸ் தான். ஒரு ஒருத்தன் சப்ளையரா, ஒரு ஒருத்தன் கஸ்டமர் தான். இதுல ஒருத்தனுக்கு கனெக்ட் பண்ணி வைக்கிறது சப்ளை செயின். அத மேனேஜ் பண்றது தான் சப்ளை செயின் மேனேஜ்மென்ட். இதுல ஒருத்தன கனெக்ட் பண்றதுக்கு மேஜரா ஹெல்ப் பண்றது தான் லாஜிஸ்டிக்ஸ். இது எல்லாம் தான் கோஆர்டினேஷன் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மென்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்.